புரட்டாசி மாதத்துல 3 சனிக்கிழமை முடிஞ்சிருச்சு. 4வது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா, இன்னும் அடுத்த வருஷம் தான். இந்த புரட்டாசி 4வது சனிக்கிழமை அற்புதமா அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு சந்திர பகவானோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. ரோகிணி நட்சத்திரத்துல சனிக்கிழமையில பஞ்சமி திதியோட அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுங்க. வீட்ல ஏதாவது இனிப்பு செஞ்சுட்டு போயிட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அங்க வரக்கூடிய மக்களுக்கு நீங்க அத குடுக்கலாம். அப்புறம் இன்னைக்கு பஞ்சமி திதி அப்படின்றதால வாராகி அம்மனுக்கு ரொம்பவுமே சிறப்பான நாளா கருதப்படுது. அது மட்டும் இல்ல, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள். இன்னும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு தளிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபடல அப்படின்னா, இந்த அற்புதமான 4வது சனிக்கிழமையில நீங்க பெருமாளுக்கு தளிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபடுங்க. ஏன் அப்படின்னா, சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பஞ்சமி திதியோட வரக்கூடியது. அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு உகந்த நாள். பஞ்சமி திதி அப்படின்றதுனால வாராகி அம்மனுக்கு உகந்த நாள். சனிக்கிழமை அப்படின்றதுனால ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள். நவ கிரகங்களுக்கு உகந்த நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த அற்புதமான நாள்ல பெருமாளை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. பெருமாள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.